ஹாய் என்எஸ் ஃபேமிலி ஃபாலோவர்ஸ். இன்னைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னா மரக்கறி சாப்பாடு தாங்க. பீட்ரூட் உடம்புக்கு ரொம்பவே நல்லோம். பீட்ரூட்டும் புடலங்காவும் தான் சமைக்க போகிறோம். இதுதான் இன்றைய லன்ச்சு. சரி, சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? பீட்ரூட்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து இது பீட்ரூட்லேயே பிடிச்சது என்னன்னு சொன்னால், அது ரெட் கலர் ஆகிருக்கும்ல, அது சமைச்சதுக்கு அப்புறமா வந்து அது சோத்து கூட பிணைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு ரெட் கலராக சோறெல்லாம் மாறி இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது பிடிக்கும் எனக்கு. நான் பீட்ரூட் எனக்கு பிடிக்காட்டியும் அந்த ஆணத்தை நான் எடுத்து அதுக்குள்ளே சோறை போட்டு ரெட் கலராக சோறு போட்டு சாப்பிடுவேன். யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள். மற்றது வந்து புடலங்காய் வந்து நாங்கள் பருப்புக்குள்ளே போடுறதுக்கு தான் எங்களோட மாமி வந்திருந்தாங்க. அவங்க வந்து சீவி தந்திருந்தாங்க. சரி, நானே கட் பண்ணுறேன், வீடியோ வேறு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கேட்டு எடுத்துட்டேன். நல்லா க்ளீனாக வெட்டி தந்திருந்தாங்க. அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும்ல, அந்த வேலையை நான் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா எனக்கு தேங்காய் துருவி தந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. ஏன்னு சொன்னால் வந்து எங்களோட மாமி வந்து வவுனியாவிலேருந்து வந்திருக்காங்க. மாமி வேறு, எங்கள் அம்மா வேறு. சாய் பாப்பா அப்படியே அவங்க கூடயே பொழுது போகுதுங்க. இன்னும் கொஞ்சம் கரைச்சி பண்ணுறதும் இல்லை. இந்த புடலங்காய் வந்து பருப்புக்குள்ளே போடுறதுக்கு தான் எடுத்து வச்சது. பருப்பு வந்து நேரப்படவே ஊற வச்சுட்டு வந்து வெங்காயம்லாம் இனி கட் பண்ணணும்ல, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணணும். பச்சை மிளகாவுக்கு வந்து எங்கள் வீட்டில் தோட்டம் இருக்குல்ல, அதில் வந்து பச்சை மிளகா இருக்கு. அங்கே தான் நான் வந்து இப்போ ஒரு 3 மந்த்தாக வந்து நான் அங்கே தான் எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து கடையில் வாங்க வேண்டிய வேலையே இல்லை. பச்சை மிளகா வந்து அங்கேயே பறித்து நான் போட்டு சமைப்பேன். இவங்களுக்கெல்லாம் எனக்கு அந்த கறி மிளகா பிடிக்குங்க. கறி மிளகா அப்படி இருக்கும். கறி மிளகா கூடயே சாப்பிடுவோம், அந்தளவுக்கு பிடிக்கும். இது பச்சை மிளகா வழமையாக எல்லாருமே எல்லா கறிக்கும் போடுறது தான். தக்காளிக்கும் இப்போ லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. சாய் பாப்பாவை பாருங்களேன். உம்மம்மா, எங்களோட வாப்பி, அவங்களுக்கு வாப்பி உம்மம்மான்னு சொல்லுவோம். ரொம்ப ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷமாயிக்கிறாங்க. இப்போ என்னோடய பொழுது போகிறத விட அவங்களோட தான் பொழுது போகுது. அதனால் எனக்கு வீடியோ எடுக்க இருந்துச்சு. இல்லாட்டி வந்து அவ்வளோந்தான். என்னமோ தெரியலைங்க, முதல்லாம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சா உடனே போய் செஞ்சிடலாம். இப்போ அப்படி இல்லை. செய்யணும்னு நினச்சி கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கஷ்டம்னு இல்லை, நம்ம அந்த வேலை செய்ய போகிறோம்னு நினைக்கிட்ட சாய் பாப்பா எல்லாம் தூங்கிடுவாங்க. அதனால் ரொம்பவே கஷ்டமாயிடுது. இப்போ 2 பேரும் நிற்கிறதால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. அவங்களே பார்த்துக்கொள்கிறாங்க. என்னனாலும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு லைஃபு, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைஃப். நம்ம ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்கக்கிட்ட தாங்க நம்மளோட தாய் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்றது வந்து நமக்கே புரிய வருது. சின்ன வயசில் இல்லாட்டி வந்து சின்ன வயசில் வெட்டிங்க்கு வந்து அம்மா ஒரு வேலை செஞ்சாலும் நமக்கு செய்கிறதுக்கு ஒரு கள்ளம் வரும். அது மட்டும் இல்லை, நாங்கள் செய்யவும் மாட்டோம். நம்மளா யோசித்து அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு இருக்காது. கத்துவாங்க. ஸ்கூல் போகிறது அதுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே கத்தி செய்வாங்க. இப்போ தான் விளங்குது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் வெட்டிங்க்கு அப்புறம் வந்து நாமளே நம்ம வேலையை நம்ம செய்கிறதுக்கு வந்து நல்லாவே பழகிக்கிறோம். அது மட்டும் இல்லை, பாப்பா பிறந்ததுக்கப்புறம் டபுள் வேலைங்க எல்லாமே. ஒரு ஹாப்பியாக வந்து நம்ம சமைக்க நான் போவேன். ஆனால் வந்து அழுவாங்க. அப்படி வந்து சமையல் மூடே வந்து போயிடும். ஆனால் இப்போ வந்து எங்களோட அம்மா, மாமி எல்லோரும் இருக்கிறதால எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கூட்டு குடும்பம் ஆகிக்கிறது ஒரு சந்தோஷம் தான். அது எல்லாருக்குமே வந்து அமையாது. எனக்கு வந்து அமையுது. ஆனால் வந்து தொடர்ந்து அமையலை. மாறி மாறி ஒரு நேரம் அம்மா இருப்பாங்க, ஒரு நேரம் மாமி இருப்பாங்க. அப்படி மாறி மாறி போகுது. பரவாயில்ல, லைஃப் நல்லா தான் போகுது. இப்போ வந்து பருப்பை வந்து நல்லா அவிய போட்டாச்சு. அங்கால பீட்ரூட்டுக்கு தனித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பீட்ரூட் கறியை வந்து கொஞ்சம் உரப்பா தான் வச்சுருந்தேன். சாய் பாப்பா வந்து பருப்பு கறியோடயே சாப்பிட்ருவாங்க. சமையல் முடிஞ்சுங்க. எங்கள் மாமி தான் தீர்த்துறாங்க. அவருக்கு வந்து பருப்புன்னா ரொம்ப பிடிக்கும். உரப்பு வந்து கொஞ்சம் பிடிக்காததால வந்து நான் பீட்ரூட் கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பப்படம் எதுனாலும் எனக்கு சாப்பாட்டுக்கு வந்து இந்த பப்படம் வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அது கூடவே வந்து எங்களோட அம்மா போட்டிருந்த ஊறுகாய், அதுவும் ரொம்ப பிடிக்கும். அந்த பீட்ரூட்டை பாருங்களேன், அந்த கலருக்கு தான் எனக்கு பிடிக்கும். அந்த கலர் சோத்துக்குள்ளே பிரட்டினாலே அந்த ரெட் கலரில் வரும்ல, அதான் வந்து எனக்கு ஹாப்பியே தருது. அதனால் பீட்ரூட் பிடிக்கும். ஆனால் பீட்ரூட் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து சாப்பிடுங்க. மரக்கறியோடு இன்றைக்கி முடிஞ்சாச்சு. நான் ஒரு ஃபுட் சேனலில் வந்து செஞ்சுருந்தேன், என்எஸ் ஃபுட் விலாக் அப்படின்ட்டு. அது கொஞ்ச நாள் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காப்பிரைட் என்ன இஷ்யூ வந்துடுது, அது சரியில்லை. யூடியூபே வராமல் போயிடுச்சு. இது நான் மறுபடியும் ட்ரை பண்ணுற சேனல். எல்லோரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சாய் பாப்பா வந்து வாப்பா சொல்கிறாங்க. என்ன தான் கஷ்டப்பட்டு நான் வளர்த்தாலும் வாப்பான்னு மட்டும்தாங்க வருது வாயில்.